Hi everyone, welcome to Takkini Hindi YouTube channel. நாம 3 டேஸ் சீரிஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸ்ல நம்ம என்ன கவர் பண்றோம் அப்படின்னா, செயல்கள் நம்ம தினசரி செய்யக்கூடிய செயல்களை கட்டளையாகவும், ரிக்வெஸ்டிங்காகவும், கோரிக்கையாகவும் கேட்கணும்னா எப்படி கேட்கறது அப்படிங்கறத தான் ஹிந்தில கத்துட்டு இருக்கிறோம். நீங்க டெய்லி லைஃப்லயுமே ஹிந்தி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தா, இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டே 1ல ஆல்ரெடி 30 செயல்கள், அதுக்கான வாக்கியங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். ஒவ்வொரு செயலையும் ஆர்டரா எப்படி சொல்றது? அதாவது கட்டளையா எப்படி சொல்றது? இதுவே மரியாதை எப்படி கேட்கறது? அப்படிங்கிற 2 விஷயமும் சேர்ந்தே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 2 வீடியோ. இதுல வேற சில 30 செயல்கள், அதுக்கான வாக்கியங்கள் இருக்கு. திரும்பவும் அதே தான் சொல்றேன். இது டெய்லி லைஃப்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரியான செயல்களும், வாக்கியங்களும் தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. மொத செயல் தண்ணி ஊத்து, இல்லன்னா தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துன்னு சொல்றது கட்டளையா இருக்கு இல்லையா? அப்படியே தண்ணி ஊத்துங்கன்னு சொன்னா அது கோரிக்கையா இருக்கு. ரிக்வெஸ்டிங்கா இருக்கு. சோ இது 2யுமே எப்படி சொல்றதுன்றத பார்க்க போறோம். தண்ணிக்கு ஹிந்தில பானி, ஊற்றுன்னு சொல்றதுக்கு தனியா தமிழ் மாதிரியான ஒரு வார்த்தை வச்சுக்கல ஹிந்தில. டாலோ தான் சொல்லுவாங்க. டாலோனா போடுன்ற அர்த்தமும் வரும். இந்த மாதிரி தண்ணிங்கிறம்போது சேர்ந்து வரும்போது ஊற்றுங்கிற அர்த்தத்திலயும் வந்துரும். தண்ணி ஊற்று, பானி டாலோ. தண்ணி ஊத்துங்க, பானி டாலியே. பானி டாலோ, பானி டாலியே. அடுத்தது கொண்டு வா, கொண்டு வாங்க. இந்த ஒரு செயல சொல்லப் போறோம். இந்த இடத்துல வாளி, வாளிய கொண்டு வா, வாளிய கொண்டு வாங்க. பக்கெட் அப்படிங்கிறதோட சேர்த்து சொல்லப் போறோம். பக்கெட்டுக்கு ஹிந்தில பால்டி, பால்டி. பால்டி லாவோ அப்படின்னா பக்கெட்ட கொண்டு வா. பால்டி லாயியே அப்படின்னா பக்கெட் கொண்டு வாங்க. बाल्टी लावो, बाल्टी लाइए. बाल्टी लावो, बाल्टी लाइए. டே 1 வீடியோல குளின்றதுக்கு ஒரு வார்த்தை படிச்சிருந்திருப்போம். நஹாவோ, நஹாயியே அப்படின்னு. குளின்னு சொன்னா நஹாவோ, நஹாயியே. இதே தலைக்கு குளின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தலைக்கு குளி, தலைய வாஷ் பண்ணுன்னு சொல்றது இல்ல பெருசா. நம்ம குளி, தலைக்கு குளி. இப்படிதான் தமிழ் ஆட்கள் நெறைய பேர் சொல்லுவோம். இல்லன்னா முடிய வாஷ் பண்ணு, முடிய கழுவு அப்படின்னா நம்ம சொல்றது கிடையாது. ஆனா ஹிந்தில எப்படி சொல்றாங்கன்னு கவனிங்க. தலைக்கு குளின்னு சொல்லணும்னா, பால் தோலோ அப்படின்னு சொல்லுவாங்க. பால்னா முடி, தோலோ அப்படின்னா வாஷ் பண்ணு. பால்னா முடி, தோலோ வாஷ் பண்ணு. பால் தோலோ தலைக்கு குளி, முடிய வாஷ் பண்ணி, தலைய வாஷ் பண்ணு, முடிய வாஷ் பண்ணுங்கிறது அர்த்தம். இதுவே மரியாதையா சொல்லணும்னா, தலைக்கு குளிங்க அப்படி சொல்லணும்னா, பால் தோ லீஜியே. தோ லோவ எடுத்துட்டு என்ன பண்ணிரணும்? தோ லீஜியே. பால் தோ லீஜியே. பால் தோ லீஜியே. குளிக்கிறது சம்மந்தப்பட்ட இன்னொன்னு. சோப்பு போடுங்கன்னு சொல்றது. சோப் போடு, சோப் போடுங்க. இப்ப நீங்க குழந்தைங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்டிங்கா சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். சோப் போடு, நல்லா அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சாபுன் லகாவோ, சாபுன் லகாவோ அப்படின்னு சொல்லணும். இதுவே போடுங்கன்னு சொன்னா சாபுன் லகாயியே, சாபுன் லகாயியே. சாபுன்னா சோப்பு, லகாவோனா போடு, லகாயியேனா போடுங்க. சாபுன் லகாவோ, சாபுன் லகாயியே. அடுத்து ட்ரெஸ்ஸ மாத்து. ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணு, இல்லன்னா ட்ரெஸ்ஸ மாத்துங்க. 2மே சொல்ல தெரிஞ்சுக்கலாம். 2 ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பாருங்க. ஒண்ணு குழந்தைகிட்ட சொல்றீங்க. இன்னொன்னு உங்களோட வயசுல பெரியவங்க கிட்ட சொல்றீங்க. 2த்துக்குமான டோன்ஸ் மாறும், வார்த்தைகள் மாறும் இல்லையா? அததான் எப்படின்னு கத்துட்டு இருக்கோம். சோ, ட்ரெஸ்ஸுக்கான வார்த்தை கப்படே. கப்படா அல்லது கப்படே. நம்ம ஒரு துணிய சொல்றோம்னா கப்படா. துணிகள் அப்படின்னு சொல்லும்போது கப்படே. பதுலோ அப்படின்னா மாத்து. இது சின்னவங்க கிட்ட சொல்லலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். கப்படே பத்லோ. இதே பெரியவங்க கிட்ட மரியாதையா சொல்லணும்னு நினைக்கும்போது, கப்படே பதலியே. கப்படே பத்லோ, கப்படே பதலியே. கப்படே பதலோ, கப்படே பதலியே. நெக்ஸ்ட் ஒன் துணிய காய போடுன்னு சொல்லணும். துணி மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் காய வைப்பது அப்படிங்கிறதுக்கு என்னன்றத பார்க்கலாம். கப்படே சுக்காவோ, கப்படே சுக்காயியே. வெரி சாரி இந்த இடத்துல ஹிந்திலயும், தமிழ்லயும் மாறாம இருக்கு. பட் கீழ இங்கிலீஷ் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, உங்களால புரிஞ்சுக்க முடியும். கப்படேனா துணி, துணிகள். சுக்காவோ, சுக்காவோனா காய வைன்னு அர்த்தம். சுக்காயியே அப்படின்னா காய வைங்கன்னு அர்த்தம். அது துணிக்கு மட்டும் தான் சொல்லணும்னு இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் உலர்த்துவது, காய வைப்பது அப்படின்னு வந்தாலே, சுகா அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். அப்ப உலர்த்து, காய வை அப்படின்னு சொல்லணும்னா சுகாவோ,
இதே உலர்த்துங்க, காய வைங்க அப்படின்னு சொல்லணும்னா சுகாயியே. கப்படே சுகாவோ, கப்படே சுகாயியே. அடுத்தது சட்டை போடு, உடுத்திக்கொள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த உடுத்திக்கிறதுக்கு என்ன வார்த்தை? இத உடுத்திக்கோங்கன்னு சொல்லணும்னா என்னது? சட்டைக்கு ஷர்ட்டுன்னே போட்டுக்கலாம். கமீஸ்ன்னு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கமீஸ்னாலும் சட்டை தான். ஷர்ட்டுன்னு ஜென்ரலா சொல்லும்போதும் ஓகே தான். இப்ப முக்கியமான இடம் இந்த பெஹனோ. பெஹனோ அப்படின்னா உடுத்திக்கொள்னு அர்த்தம். நம்ம பொதுவா நம்ம தமிழ் ஆட்கள் இப்படி சொல்ல மாட்டோம். போட்டுக்கோன்னு தான் சொல்லுவோம். டாலோன்னு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். ஆனா பெஹனோன்னு இன்னொரு வார்த்தையும் எக்ஸ்க்ளூசிவா இதுக்குன்னே இருக்கு. சோ இதையும் யூஸ் பண்ணலாம். ஷர்ட் பெஹனோ, ஷர்ட் பெஹனியே, ஷர்ட் பெஹனோ, ஷர்ட் பெஹனியே. அடுத்த செயல் நம்ம பார்க்க போறது கழற்றுவது. நம்ம இப்ப உடுத்திக்கிறது பார்த்தோம் இல்லையா? அதோடைய ஆப்போசிட் கழற்றுறது. இதுக்கு ஹிந்தில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஷூஸ் கழட்டு, ஷூஸ் கழற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப் போறோம். ஷூஸ்க்கு ஹிந்தில ஜூத்தே உத்தாரோ, உத்தாரோ, உத்தாரோன்னா கழட்டு, உத்தாரியே அப்படின்னா கழட்டுங்க. ஜூத்தே உத்தாரோ, ஜூத்தே உத்தாரியே. जूते उतारो, जूते उतारिए. ஷர்ட் உத்தாரோ, ஷர்ட் உத்தாரியே. இப்படி நீங்க கழற்றுன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் படிக்க போற செயல் வந்துட்டு கிளம்புறது. வெளிய கிளம்பு, வெளிய கிளம்புங்க. இது 2ம் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். வெளியன்னா பாஹர். பாஹர் निकलो, निकलो. बाहर निकलो, बाहर निकलिए. बाहर निकलो, बाहर निकलिए. அப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? நிக்கலோ அப்படின்னு சொன்னா கிளம்புன்னு அர்த்தம். நிக்கலியேன்னு சொன்னா கிளம்புங்க. நிக்கலியே. நெக்ஸ்ட் நடந்து போறது. இப்போ நடக்கிறதுன்னு இல்லாம நடந்து போறதுன்னு வச்சுக்கோங்க. நடந்து போறது ஐ மீன் இத வந்து நம்ம நடந்து போ, நடந்து போங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா மாத்திக்கலாம். ஒண்ணு கட்டளை, இன்னொன்னு கோரிக்கை. நடந்து போ, நடந்து போங்க. पैदल चलो, पैदल चलिए. पैदल चलो, पैदल चलिए. பைதல்னா நடந்து, சலோனா போ, சலியேன்னா போங்க. பைதல் சலோ, பைதல் சலியே. அடுத்த செயல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நுழைவது. ஒரு இடத்துக்குள்ள நுழைவதுன்னு சொல்றோம் இல்லையா? போகிறது வேற. நுழைஞ்சிடுறது. நுழை அப்படின்னு சொல்றது, நுழைங்கன்னு சொல்றது. ஹிந்தில எப்படின்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். லிஃப்ட்ல நுழ. இல்ல லிஃப்ட்ல நுழைங்க. लिफ्ट में घुसो, लिफ्ट में घुसिए. घुसो, घुसिए. लिफ्ट में அப்படின்னா லிஃப்ட்ல. குசோன்னா நுழை, குசியேன்னா நுழைங்க. குசோ, குசியே. குசோ, குசியே. ஒரு மனுஷனை நுழையன்னு சொல்றது, இந்த நுழைவது அப்படிங்கிற செயல் குசோன்னு படிச்சோம். இதே நுழைக்க வைப்போம் இல்லையா? நம்ம கையில ஒரு பொருள் வச்சு, அத எதுக்குள்ளயாவது நுழைக்க வைப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல பாக்குற மாதிரி, பூட்டுக்குள்ள சாவிய நுழைக்கிறோம். இது நாமளே நுழையல, நுழைக்க வைக்கிறோம். அப்ப இந்த நுழைக்க வைப்பது அப்படிங்கிறதுக்கு குசாவோ, குசோ கிடையாது, குசாவோ. சாவியை நுழைக்கவும், சாபி குசாவோ. இதுவே சாபி குசாயியே. ரெக்வெஸ்டிங்கா சொல்லும்போது சாபி குசாயியே. குசோ வேற, குசாவோ வேற. குசோ அப்படின்னா நுழை. குசாவோ அப்படின்னா நுழைக்கவை. அடுத்தது அடுப்ப பத்த வைன்னு சொல்றோம். ஸ்டவ் ஆன் பண்ணு. இதுக்கு சூலா ஜலாவோ, சூலா ஜலாவோ. சூலானா அடுப்பு, ஜலாவோனா எரியவை, பத்தவைன்னு அர்த்தம். இது ஆர்டரிங்கா இருக்கு. மரியாதை இல்லாத தன்மையா இருக்கு. மரியாதையோட சொல்லணும்னா ஜலாயியே, ஜலாயியே. சூலா ஜலாயியே, சூல்ஹா ஜலாயியே. இதுவே விளக்க ஆன் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. இல்ல விளக்க பத்த வைன்னு சொல்லுவோம். இல்லன்னா விளக்க பொருத்துன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்துல சொல்லுவாங்க. இதுக்கும் அதே ஹிந்தி வார்த்தை தான். விளக்குக்கு தீப் சொல்லலாம். இல்ல தியா சொல்லலாம். தீப் அல்லது தியா 2மே விளக்க குறிக்கும். ஜலாவோ இப்ப எப்படி ஸ்டவ் ஜலாவோ, சூலா ஜலாவோன்னு சொன்னோமோ, அதே மாதிரி தீப் ஜலாவோன்னும் சொல்லலாம். தீப் ஜலாயின்னும் சொல்லலாம். இதுவே ஸ்டவ் ஆஃப் பண்ணு. ஆன் பண்ணக்கு தான் ஜலாவோ பார்த்தோம். ஆஃப் பண்ணக்கு என்ன சொல்றது? சூலா பந்த் கரோ, சூலா பந்த் கரோ. இதே அடுப்ப அணைங்க, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லணும்னா பந்த் கீஜியே. சூலா பந்த் கீஜியே. சூலா பந்த் கரோ, சூலா பந்த் கீஜியே. தீபத்த அணைங்கன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப எரிஞ்சுட்டு இருக்கிற தீபத்த அணைங்கன்னு சொல்றதுக்கு பந்த் கரோ பொதுவா யூஸ் பண்ண மாட்டாங்க. தீப் புஜாவோ,
புஜாவோ இது அணைக்கிறது. அடுப்ப ஆஃப் பண்றதுன்னு சொல்லலாம். தீபத்த அணைப்பதுன்னு தான் பெரும்பாலும் சொல்லுவோம் இல்லையா? விளக்க அணைக்கிறது, தீபம் அணைக்கிறது, அணைக்கவும் சொல்றது புஜாவோ. தீப் புஜாவோ அல்லது தீப் புஜாயியே. புஜாவோ, புஜாயியே. அப்படின்னா எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அணைக்கிறது தான் புஜாவோ. நெக்ஸ்ட் ஒன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவது. சொல்றதுக்கு ஹிந்தில பத்தாவோ, சொல்லுன்னு சொல்லணும்னா பத்தாவோ, சொல்லுங்கன்னு சொல்லணும்னா பத்தாயியே. பத்தாவோ, பத்தாயியே. இத நீங்க அடிஷனலா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலோ, போலியேன்னும் சொல்லலாம். போலோ, போலியே அப்படியும் சொல்லலாம். அடுத்தது மூடியை தெறன்னு சொல்றதும், மூடிய தெறங்கன்னு சொல்றதும். தெறன்னு சொல்லணும்னா கோலோ, தெறங்கன்னு சொல்லணும்னா கோலியே. மூடிங்கிற வார்த்தையோட சேர்த்து பாருங்க. டக்கன் கோலோ, டக்கன் கோலியே. டக்கன் அப்படின்னா மூடி. கோலோனா தெற, கோலியேனா தெறங்க. டக்கன் கோலோ, டக்கன் கோலி கோலியே. இதுவே நம்ம மூடிய திறக்கிறதுக்கு இப்படி திருப்புவோம் இல்லைங்களா? திருப்புற மாதிரி ஒரு செயல் பண்ணுவோம். சுத்துவோம், திருப்புறது. இதுக்கெல்லாம் எப்படி சொல்றது? சுத்து, திருப்பு, சுத்தி விடு. இதுக்கான ஹிந்தி வார்த்தை தான் குமாவோ. குமாவோ, குமாயியே. டக்கன் குமாவோ அப்படின்னா மூடியை திருப்பு. நல்லா திருப்பு. அப்பதான் திறக்க முடியும்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி திருப்புன்னு சொல்லணும்னா டக்கன் குமாவோ. திருப்புங்கன்னு மரியாதையா சொல்லணும்னா குமாயியே. டக்கன் குமாயியே. நெக்ஸ்ட் ஒன் ஏதோ ஒரு செயல முயற்சி செய்வது. ட்ரை பண்றதுக்கு ஹிந்தில கோஷிஷ் கரோ. முயற்சி செய். கோஷிஷ் கரோ. முயற்சி செய்யுங்க. கோஷிஷ் கீஜியே. கோஷிஷ் கரோ. கோஷிஷ் கீஜியே. அடுத்தது பாத்திரத்தை வெய்யின்னு சொல்லணும். வெய்யி. பாத்திரத்தை வெய்யி, பாத்திரத்தை வைங்க. ரெண்டும் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். பாத்திரத்துக்கு ஹிந்தில பர்த்தன். பர்த்தன் ரக்கோ. ரக்கோனா வை, ரக்கியேனா வைங்க. பர்த்தன் ரக்கோ, பர்த்தன் ரக்கியே. பர்த்தன் ரக்கோ, பர்த்தன் ரக்கியே. அப்ப வையினா ரக்கோ, வைங்கன்னா ரக்கியே. ரக்கோ, ரக்கியே. நெக்ஸ்ட் ஒன் சூடு பண்ணுன்னு சொல்ல போறோம். சூடு பண்ணு, சூடு பண்ணுங்க. எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணு, சாப்பாட்டை சூடு பண்ணு, டீ சூடு பண்ணு. இந்த விஷயம் ரொம்ப தேவை. கரம் கரோ. கரம் கரோ. கரம் கரோனா சூடு பண்ணு. கரம் கீஜியேனா சூடு பண்ணுங்க. கரம் கரோ, கரம் கீஜியே. கரம் கரோ, கரம் கீஜியே. அதோடைய அப்படியே ஆப்போசிட் இருக்கும் இல்லையா? ஆற வைக்கிறது. ஆற வை, ஆற வைங்க. ठंडा करो, ठंडा कीजिए. ठंडा करो, ठंडा कीजिए. ठंडा करोனா குளிர வை. ठंडा कीजिएனா குளிர வைங்க. அடுத்தது ஊது, ஊதுங்க. 2யும். இப்போ ஒரு கேண்டிலே இருக்கு. ஊதுன்னு சொல்லணும்னா என்னது? ஊதுங்கன்னு சொல்லணும்னா என்னது? பார்க்கலாமா? ஃபூக் கரோ, ஃபூக் மாரோ. 2 விஷயம் 2, 3 விதங்கள்ல இத சொல்லலாம். நாம ஃபூக் மாரோ அப்படிங்கிறத மொதல் எடுத்துப்போம். ஃபூக் மாரோ அப்படின்னா ஊத செய் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபூக் மாரியேன்னா ஊதுங்க அப்படின்னு மரியாதையா சொல்றது. இதே இன்னொரு விதத்துல பாருங்க. ஊது அல்லது ஊதுங்க அப்படின்னா ஃபூகோ அல்லது ஃபூகியே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? ஃபூக் மாரோன்னு சொன்னோம். இங்க ஃபூகோன்னு சொல்றோம். 2ல எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். சாய் பர் ஃபூகோ அப்படின்னா, இப்ப டீ சூடா இருக்குன்னா ஊதி ஊதி ஆற வைப்போம் இல்லையா? அப்ப டீ மேல ஊது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். சாய் பர் ஃபூங்கோ. சாய் பர் ஃபூங்கோ, சாய் பர் ஃபூங்கியே. அடுத்து கலக்குறது, கிண்டுவது. சாம்பார கலக்கு, சாம்பார கலக்குங்க. இந்த 2யும் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். சாம்பார் ஹிலாவோ, சாம்பார் ஹிலாயியே. ஹிலாவோ அப்படின்னா நல்லா கலந்து விடுறது, இல்ல மிக்ஸ் பண்றது, அ கிண்டுறது எல்லாத்துக்குமே ஹிலாவோ தான் சொல்லணும். சாம்பார் ஹிலாவோ. இது வந்து சாம்பார கலக்கு. ஆர்டரிங்கா இருக்கு. இதே ரிக்வெஸ்டிங்கா ஒரு பெரியவங்க கிட்ட, இப்ப அம்மா கிட்ட சொல்றீங்க. சாம்பார கலக்குன்னு சொல்ல முடியாது. கலக்குங்கன்னு சொல்லணும். அப்ப என்ன செய்யலாம்? சாம்பார் ஹிலாயியேன்னு சொல்லுங்க. ஹிலாவோ வேண்டாம். ஹிலாயியே. அடுத்தது டீய வடிகட்டு. வடிகட்டுற செயல் இங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த வடிகட்டுறதுக்கு ஹிந்தில என்ன சொல்லலாம்னா, சானோ. சானோனா வடிகட்டு. டீய வடிகட்டுனா சாய் சானோ. வடிகட்டுங்க அப்படின்னா சானியே. சாய் சானியே. சாய் சானோ. டீய வடிகட்டு. சாய் சானியே. வடிகட்டுங்க. இதே டீ போடுனா என்ன சொல்றது?
டீ போடு அப்படின்னு சொல்றதுக்கு டாலோ யூஸ் பண்ணாதீங்க. சாய் பனாவோ யூஸ் பண்ணுங்க. சாய் பனாவோ, சாய் பனாயியே, டீ போடு, சாய் பனாவோ, டீ போடுங்க, சாய் பனாயியே. சாப்பாடு சமைன்னு சொல்றோம் இல்லையா? சாப்பாடு செய். அதுக்குமே கானா பனாவோ, கானா பனாயியே. ஸோ டீயா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும். ஒரு விஷயத்த நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். நம்ம உருவாக்கி சமைச்சு தரோம் அப்படிங்கும்போது, அத பனாவோ, பனாயியேன்னு சொல்லுங்க. கானா பனாவோ, கானா பனாயியே. சாய் பனாவோ, சாய் பனாயியே. இந்த மாதிரி. மரியாதையா வேணும்னா பனாயியே சொல்லுங்க. மரியாதை இல்ல, ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறோம் அப்படிங்கும்போது பனாவோ போட்டுக்கலாம். கடைசி ஒண்ணு, வெற்றி பெறு, வின் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஜீத்தோ, ஜீத்தோ. வின் பண்ணுங்கன்னா ஜீத்தியே, ஜீத்தியே, ஜீத்தோ, ஜீத்தியே. ஸோ அவ்வளோதாங்க. இதோட நம்ம டே 2 வீடியோ முடிஞ்சிருச்சு. இங்கேயும் போன வீடியோவும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, 30 செயல்கள் அத சொல்றது 2 விதத்துல சொல்றதையும் கத்துட்டு இருந்திருப்பீங்க. எந்த 2 விதம்? மரியாதை இல்லாம சொல்றதும், மரியாதையோட கோரிக்கையா சொல்றது 2 விதத்தையும் நம்ம கத்துட்டு இருந்திருப்போம். இதே மாதிரி டே 3 வீடியோவும் வரும். அதுலயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் இருக்கப்போது. இப்பதான் ஹிந்தி பேசவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. டே 1 வீடியோ, டே 2 வீடியோ பார்த்தாலே ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துரும் அவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.